தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு ஏபி திரை. இந்த ஷோல ராமும் ராகவும் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் தனராஜ் குரானி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல சமுத்திரக்கனி, தனராஜ் குரானி மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல சமுத்திரக்கனி ஒரு நேர்மையான அரசு அதிகாரியா இருக்காரு. இவருடைய மகன் தனராஜ் குரானி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கா படிக்காம ஊரை சுத்திக்கிட்டு சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சூதாட்டம் ஆடுறது, அப்படி எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுடன் வளர்ந்தாரு. சமுத்திரக்கனி தன்னுடைய மகன் மீது பேர் அன்பு வச்சிருக்காரு. அந்த அன்புனால என்னைக்காவது ஒரு நாள் இவர் தெரிஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவருடைய மகன் பணத்துக்காகவும் அவருடைய வேலைக்காகவும் தன்னுடைய தந்தையே கொலை பண்ண முயற்சி பண்றான். இதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லா மகன்களும் தங்களுடைய தந்தையை நினைத்து பார்க்கும்படி மனசுக்கு நெருக்கமா சொல்லக்கூடிய படம் தான் இந்த ராமம் ராகவம். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய சமுத்திரக்கனி அவர் தந்தையா தன்னுடைய மகனை திருத்துவதற்காக கோபத்தை வெளிப்படுத்தினாலும் தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்ட முடியாம தடுமாறுற காட்சிகள்ல சிறப்பான அன்பை வெளிப்படுத்திருக்காரு. ஒரு பக்கம் நேர்மையான அரசு அதிகாரியாகவும், இன்னொரு பக்கம் பாசமிகு தந்தையாகவும் தன்னுடைய அனுபவ நடிப்பாக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகன் தனராஜ் குரானி தந்தை தன் மீது வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்ளாம தன்னுடைய தந்தையை எதிரியா நினைச்சு வாழக்கூடிய பிள்ளைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல கச்சிதமா நடிச்சிருக்காரு. இவர் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இவர் பண்ணக்கூடிய செயல்கள் நமக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல சமுத்திரக்கனியுடைய மனைவியா நடிச்சிருக்கக்கூடிய அவங்களாகட்டும், படத்தினுடைய கதாநாயகி, இவங்க எல்லாமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறைவில்லாம ரொம்ப நிறைவா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, கேமரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய தனராஜ் குரானி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல இந்த படத்தை பார்க்கக்கூடிய எல்லாருமே தங்களுடைய தந்தையை நினைத்து பார்க்கும்படி காட்சி அமைப்புகளை ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் காட்டியிருக்காரு. குறிப்பா இந்த படம் பார்க்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய மனசை பாதிக்கக்கூடிய அளவுல இந்த படத்தை ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கதையை எந்த அளவுக்கு நேர்த்தியா ரொம்ப இயல்பா காட்டணும் அப்படிங்கறத ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் ராகவும் எல்லாருடைய மனசை பாதிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் 5 3.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.